ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பன்னீர் பிரியாணி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பன்னீர் பிரியாணி பண்ணுறதுக்கு 400 கிராம் பன்னீர் எடுத்துக்கோங்க. சிக்கன் மேரினேட் பண்ணுற மாதிரி பன்னீரையும் ஃபஸ்ட் நம்ம வந்து மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பாஸ்மதி ரைஸ் ஊற வைக்க போகிறோம். நான் வந்து 250 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ டபுளாக பன்னீர் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம வந்து ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஆனியன் 1 நறுக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் 4 எடுத்துருக்கிறேன். தக்காளி 1 எடுத்துக்கோங்க, அதையும் நறுக்கி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் 4 எடுத்துக்கோங்க. சோம்பு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கிராம்பு 4 எடுத்துக்கோங்க. நல்ல மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பட்டை ஒரு சின்ன சைஸ் பட்டை எடுத்துக்கோங்க. அப்புறம் இலை வந்து 1 எடுத்துக்கோங்க. ஸ்டார் பூ வந்து 1 போதும். நம்ம பின்னாடி கரம் மசாலா ஆட் பண்ணுறதுனால நான் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் புதினா வந்து 1 கையளவு எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி இலையும் 1 கையளவு எடுத்துக்கோங்க. இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு பாட் அடுப்பில் வச்சிடலாம். கடலை எண்ணெய் நான் யூஸ் பண்ணுறேன். 50 ml கடலை எண்ணெய் நான் வந்து யூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து குக்கிங் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனதும் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி அது கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கோங்க. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வந்து இதில் போட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஆனியன் வந்து இப்போ நல்லா வதங்கிருச்சு. ஆயில்லையே நம்ம வந்து சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த பிரியாணி கலர் வந்து நல்லா வரும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சைட் பை கேப்பில் பன்னீரும் வந்து குக் ஆகிடுச்சு. அது ஒரு 50% குக் ஆனால் போதும், ரொம்ப நேரம் குக் ஆக வேண்டாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து புதினா கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். புதினாவும் கொத்தமல்லியும் வதங்கினதுக்கப்புறமா அதில் நம்ம வந்து பன்னீர் ஆட் பண்ணி அதை வந்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரஃப்பாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா பன்னீர் வந்து உடஞ்சிடும். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிடலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சால்ட் வந்து தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே பிரியாணியில் வந்து கொஞ்சம் சால்ட் அதிகமாக இருக்க மாதிரி தான் போடணும். இப்போ தண்ணி ஆட் பண்ண போகிறோம். பாஸ்மதி ரைஸ் நான் வந்து போட்டிருக்கிறதுனால 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இதில் நான் என்னென்ன பவுட்ரு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அப்புறம் ஸ்டார் அனீஸ் இந்த 4ஐயும் சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறேன். இதை வந்து ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரிசியை வந்து போட்டுடலாம். அரிசி போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் வந்து லோலேயே வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஆட் பண்ணிவிட்டு மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம வந்து தம் போடுறதுக்காக தோசைக்கல் வந்து சூடு பண்ணிக்கோங்க. இது வந்து அடிஷ்னல் ப்ராசஸ் தான். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. சார்கோலோட ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி சிரட்டையை வந்து எரிச்சிட்டு அதில் வந்து கீ அல்லது எண்ணெய் விட்டு அந்த புகையை வந்து நம்ம அப்படியே அந்த பிரியாணியில் ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம். அதோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ஒரு டைம். நீங்கள் ஒரு டைட்டான லிட்டை வச்சோ இல்லைனா இந்த மாதிரி சில்வர் ஃபாயில் வச்சோ நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை வந்து தோசைக்கல் மேலே வச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம வந்து தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டோம். அதனால நம்ம வந்து கரெக்டாக 10 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள்.
ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து மூடியை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அடி பிடிக்காமல் உதிரி உதிரியாக அழகாக வந்திருக்கும். அவ்வளோதான், பன்னீர் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக கிட்ஸ்க்கு வந்து பன்னீர் வந்து ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய்.